யாம் இருக்க பயமேன். வேல்வேல் முருகா, திருச்செந்தூர் முருகா, என் தங்கத்தின் தங்கமே, கோடியில் ஒருவருக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டசாலினி இன்று உனக்கு கிடைத்துள்ளது. முயன்று கூட தோற்றவர்கள் உண்டு, முருகனை வணங்கி தோற்றவர்கள் உலக அகராதியில் இல்லை. சத்தியமாவது சரவணபவனே. என் தங்கத்தின் தங்கமே, இந்த நொடியின் வார்த்தையில் நீ கேட்டுக்கொண்டிருந்தால் இந்த முருகனின் ஆசீர்வாதங்களை நீ முழுமையாக பெற்றுக்கொண்டாய் என்றுதான் அர்த்தம். நான் உன் பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறேன். அதை நிறைவேற்றுவதற்கான வழிகளை செய்து கொண்டிருக்கிறேன். தயாராகவும் விட்டேன். இனி உனக்கு விரைவில் நல்ல செய்தி தரப்போகிறேன். அதுவரையில் உன் வேண்டுதல் நடக்குமா நடக்காதா என்று நீ மனம் குழம்பிக் கொள்ளாமல் இரு. நீ என்னை வேண்டி நினைக்கும் நேரத்தை நன்றாக கவனித்துப்பார். ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து இந்த முருகன் உதவி செய்து கொண்டே இருப்பேன். நன்றாக கவனித்துப்பார். ஆனால் என் பிள்ளையான நீயும் அதை உணரத்தான் நீ மறுக்கிறாய். உன் வாழ்க்கையின் நன்மைக்காகத்தான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறேன். உன் முருகனின் விருப்பம் என்னவென்று தெரியுமா? என் பிள்ளை என்ன நினைக்கிறதோ அதை நிறைவேற்றி கொடுப்பதுதான். உனக்கு எது நல்லதோ அதை உனக்கு செய்து கொடுப்பதுதான் என்னுடைய கடமை, என்னுடைய பொறுப்பு தங்கமே. இப்போது கூட நீ சொல்கிறாய், முருகா, நான் நேர்மையாகத்தான் இருக்கிறேன், உண்மையாக இருக்கிறேன், ஆனால் இங்கே எதுவுமே அங்கீகரிக்கப்படவில்லை என்று சொல்கிறாய். தவறு செய்பவர்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நல்லது செய்யும் எனக்கு வருத்தத்தின் மேல் வருத்தம், காயத்தின் மேல் காயப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று புலம்புகிறாய். எல்லோரும் சந்தோஷமாக வாழ்கிறார்கள் என்று நினைக்கிறாயா? இல்லை தங்கமே, சந்தோஷமாகவும் வாழ்கிறார்கள், வருத்தப்படவும் செய்கிறார்கள். காலம் சக்கரம் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் தங்கமே. சந்தர்ப்பமும் சூழ்நிலையிலும் நல்லவர்களை கெட்டவர்களாக்கி, கெட்டவர்களை உத்தமர்களாக்கி நிறுத்திவிடும். ஆனால் உண்மை ஒரு நாள் உலகறிய வெளிவந்தே தேரும். பயப்படாதே, நான் இருக்கிறேன். உன் முருகன் நான் இருக்கிறேன். அப்போது யார் யார் எப்படி என்று வெட்ட வெளிச்சமாக தெரிந்துவிடும். இந்த உலகத்தில் உனக்கென ஒரு தனி இடம் இருக்கும். நல்லவன் போல் நடிப்பவனை இந்த உலகம் வேண்டுமானால் விரும்பலாம். ஆனால் உண்மையாக நேர்மையாக இருப்பவரைத்தான் உன் முருகனான எனக்கு பிடிக்கும். உன் நேர்மையான உள்ளமும், உண்மையான மனமும், தூய்மையான பக்தியும் உன் முருகன் நான் வசிக்கும் இடம். அதனால் உன் மனதை எப்போதும் நீ தூய்மையாகவே வச்சுக்கோ, அதிலிருந்து மாறாதே. நீ எனக்கு உண்மையாக இருப்பதால் தான் இப்போதும் உன்னை தேடி உன் இல்லத்திற்கு வந்து என்ன சொல்கிறேன் என்று பார். நீதான் அதிர்ஷ்டசாலி என்று சொல்கிறேன். எல்லோருக்கும் இந்த பாக்கியம் கிடைத்து விடாது. என்னை வணங்கும் பாக்கியத்தை நீ நிச்சயம் பெற்றுவிட்டாய். நீ அதிர்ஷ்டசாலியாக இருப்பதாலும் உன் பாக்கிய காலம் நெருங்குவதாலும் தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். கலங்கக்கூடாது. என் தங்கத்தின் தங்கமே, உன் கரம் பற்றிவிட்டேன். இனி எந்த சூழ்நிலையிலும் இந்த முருகன் உன்னை கைவிட மாட்டேன் என்று நீ மனபாரத்தோடு கண்ணீர் மல்க. என் பாதங்களில் வைத்த கோரிக்கைகளை எல்லாம் நான் செவி கொடுத்து கேட்டேன். உன் பிரார்த்தனைகள் எல்லாவற்றையும் பார்த்தேன், கேட்டேன், செய்ய போகிறேன். உன் அப்பா என் முன் வேண்டுதலில் வைக்கும்போது மிகவும் சக்தி வாய்ந்தது என்று பலரும் சொன்னதின் பேரில் நீ செய்தாய். கண்டிப்பாக உன்னுடைய கண்ணீர் வீணாகாது. அது விலை மதிப்பற்றது எனக்கு தெரியும். நான் அதற்கு பதில் தராமல் போக மாட்டேன். அனைத்து வேண்டுதல்களையும் நான் நிறைவேற்றி தரப்போகிறேன். கோடியில் கிடைப்பது அனைவருக்கும் அதிர்ஷ்டசாலியாக கிடைக்காது. உனக்கு கிடைத்துள்ளது. இன்று நீ அதிர்ஷ்டசாலி. நீ வீணாக கவலைப்படக்கூடாது. சதா சர்வ காலமும் என் முருகன் எனக்கு இருக்கிறார் என்று எப்போதும் போல் சொல்லிக்கொண்டே இரு. பயப்படாதே, தைரியமாக இரு. என் நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க உனக்கு தைரியம் பற்றி கொள்ளும் தங்கமே. நம்பிக்கையை மட்டும் கைவிடக்கூடாது. நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். உன் அப்பா நான் இருக்க பயமேன் தங்கமே. என்னுடைய ஆசீர்வாதங்கள் முழுவதுமாக உனக்கு ஒன்று கலங்கக்கூடாது. வேல்வேல் முருகா, திருச்செந்தூர் முருகா.